இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டோரிய உங்களுக்கு புரியுற மாதிரி கன்வே பண்ண ட்ரை பண்றேன். பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தான் அண்ணங்களை ஒருவேளை விருந்துக்கு கூப்பிட்டு அவங்க வரலையே அப்படிங்கிற சோகத்துல அழுதுகிட்டே கோமதி, எங்களுக்காக ஒண்ணுன்னா நீங்க உதவி பண்ண நின்னீங்கல்லனே, அந்த ஒரு ஆசையில நான் கூப்பிட்டது தப்புதான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வெளியே போறாங்க. இப்படி அழுதுகிட்டே வர கோமதிய கடையில இருந்து வந்த பாண்டியனும் சரவணனும் யதார்த்தமா வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்க, அச்சச்சோ! எங்க தன்னோட கணவர் பாண்டியன் அண்ணன் வீட்டுக்கு போனத தப்பா எடுத்துக்கிட்டு திட்டுவாரோ அப்படிங்கிற பயத்துல கோமதி அவங்களாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, நான் ஒன்றும் என் அண்ணன் குடும்பத்தோட உறவு கொண்டாடலாம் போலங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அப்படி ஊருக்கு முன்னாடி போய் அசிங்கப்பட்டு நிக்கும்போது எதை பத்தியும் யோசிக்காம திரண்டு வந்து நின்னாங்கல்ல, அதுக்கு அந்த ஒரு நன்றி சொல்ற மாதிரி நம்ம வீட்டுல ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே சொல்றாங்க. ஏய், நான் ஒண்ணுமே சொல்லலையேடி, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல, இல்லைங்க சொல்லுவீங்களோன்னு சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இங்கே பாரு கோமதி, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னா அவங்க வந்து நின்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம நன்றி சொன்னோம். அதோட நிறுத்திக்கிறது தான் நமக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி நல்லது. சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சரவணன், ஏமா வேற எதுவும் சொன்னாங்களா, உன் மனசை எதுவும் காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட கேட்க, கோமதி உண்மையெல்லாம் மறைச்சு, அப்படிலாம் எதுவும் சொல்லலப்பா, நாங்க வரலன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல, நாங்க வரலன்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ராஜியும் கோமதிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவங்க இப்படி வீட்டுக்கு வெளியே பேசிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள இருக்க மீனாவும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டுக்கு போய் ஒரு லஞ்சுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம், வராங்களா இல்ல எதுவும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க பயந்து பேசிட்டு இருக்கப்பே கோமதி வராங்க. அத்தை என்னத்த ஆச்சு அப்படின்னு, நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது எனக்கு, அப்படி இருந்தும் நான் ஏன் கிறுக்கு மாதிரி இப்படி ஆசைப்பட்டுட்டே இருக்கேனேன்னு தெரியலையேன்னு கோமதி பயங்கரமா அழுகுறாங்க. அத்தை சாரி த, இப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜி மன்னிப்பு கேட்குறாங்க. உங்க மேலலாம் தப்பு இல்லடி, சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டு நானும் போயிருக்க கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா வேற எதுவும் சொன்னாங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க மாமா சொன்னதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனைனா வந்தோம் போனோம் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் எதுவும் வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. இவங்க ஒரு பக்கம் இது மாதிரி பேசிட்டு இருக்க, மறுபக்கம் முத்துவேல் வீட்டுல சாப்பாடை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் காந்திமதி அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனா காந்திமதி அம்மா, இல்லப்பா நான் வரல, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சக்திவேல் அதிர்ச்சியா கேட்க, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி, இதுதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சக்திவேல், என்னம்மா உன் ஆசை மக வீட்டுல போய் ஒரு வேளை விருந்து சாப்பிடணுமாக்கும், அதுக்குதான் அப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்கிறாரு. உடனே காந்திமதி அம்மாவுமே, ஏன் சாப்பிட்டா என்னதான் தப்பு, இப்ப அதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன இருக்கா இங்கே வேறு, பிரச்சனைனா போய் நின்னோம், அத காரணம் வச்சுக்கிட்டு விருந்துலாம் பேசிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொன்னோன்னே, ஏண்டா போய் விருந்து சாப்பிட்டா என்னடா ஆக போகுது, என்ன ஆக போதா, போய் சாப்பிட்றோம், போய் சாப்பிட்டு வந்தோன்னே உன் வாய் சும்மா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, பதிலுக்கு நாங்களும் இதே மாதிரி ஒரு விருந்து போடுறோம் வந்துருங்கன்னு சொல்லுவ, அவங்களும் வந்துருவாங்க, அப்புறம் அப்படியே பொங்கல் கொண்டாடுறோம், தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம், பண்டிகைக்கு ஒண்ணு கூடி கூத்தடிப்பீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன் அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, ஒரே ஒரு வேளை போய் சாப்பிட்டு வந்துருவோம், ஒரு வேளை கை நினைக்கிறதுல என்னப்பா ஆக போகுது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஏன் நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கமா, அங்க போய் தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி சக்திவேல் கத்துறாரு. இதை கேட்ட பழனிவேல், ஏன அப்போ ஒரு கல்யாணம் காது குத்துன்னு போய் சாப்பிட்றோம், விசேஷங்களுக்கு போய் சாப்பிட்றோம், அப்ப நம்ம வீட்டுல சோறு இல்லைன்னா போய் சாப்பிட்றோம், அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னு சொல்ல, டேய் நீ பேசாமட்றா அப்படின்னு சொல்லி அவரை அதட்டிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட காந்திமதி அம்மா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களோட கடைசி ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லடா, நேத்து உங்க அப்பா என் கனவுல வந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் சக்திவேல் விடாம, வந்துட்டாரா, உனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா கரெக்டா எங்க அப்பா, அதான் உன் வீட்டுக்காரரை எப்படி நீ எடுத்துடுற கையில, நாங்களும் தான் டெய்லி இந்த வீட்டுல விடிய விடிய தூங்குறோம், எங்க கனவுல எல்லாம் ஒன்றும் வரலையே, சத்தியமா வந்தாருப்பா, வந்து நீ எப்ப காந்திமதி என் கூட வரப்போற அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்னமோ நான் சீக்கிரம் அவர்கிட்ட போயிடுவேன்னு தோணுது, சாவறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க சின்ன ஆசைய நிறைவேற்றிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பதா அப்படிலாம் பயமுத்தாத, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி காந்திமதி பேரன் சொல்ல, இல்லப்பா அதான்ப்பா நடக்க போகுது, அதான் ஆசையை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்குறேன்ப்பா. மா, நீ இன்னைக்கு நேத்து இல்ல எப்பவுமே இதான் பண்ற, உன் பிறந்த நாளைக்கு அவங்க வந்து சாப்பிடணும்னு அதையும் கூப்பிட்டோம்,
அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிக்கணும்னு அதையும் போய் பண்ணதான் செஞ்சோம். இப்ப அடுத்து இது கேட்குற. சின்ன ஆசை தானடா கேட்டேன். ஆனா உன் ஆசை நீண்டுகிட்டே இருக்கேம்மா. எப்போ முடியும்னு எங்களுக்கும் தெரியலையே அப்படின்னு சக்திவேல் பதில் சொல்லிடுறாரு. ஏண்டா பிறந்த நாளைக்கு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டேன் தான். ஆனா அவங்க எல்லாம் வந்தாங்க. அந்த நேரத்துல நீங்க போயிட்டீங்களேடா. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறத இந்த கிழவி கண்ணால பார்க்கவே முடியலையேடா. ஐயா முத்து, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்யா. சாகுறதுக்குள்ள இந்த ஒரு சின்ன ஆசையா, ஒருவேளை போய் கை நினைச்சிட்டு வந்துருவோம்யா. சத்தியமா இன்னைக்கு சொல்றேன்யா, இதுதான் என்னோட கடைசி ஆசை. சாகுற வரைக்கும் வேற எதையுமே நான் கேட்க போறது இல்லையா. ஒன்றை மட்டும் நிறைவேற்றிருங்கய்யா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க காந்திமதி அம்மா. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே ஆமாண்ணே, ஆமா அப்பா, ஆமா மாமா, ஒருவேளை போய் சாப்பிட்டு வர்றதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே, ஒருவேளை தானே போவோம் அப்படின்னு சொல்ல முத்துவேலும் கன்வின்ஸ் ஆகி சரிம்மா, இந்த ஒரு வாட்டி உனக்காக ஒருவேளை போய் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்றதோட அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக சொல்லோன்னே காந்திமதி அம்மா சரிப்பா வேற எதுவும்லாம் நான் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே முத்துவேல் ஒத்துக்கிறாரு. ஏய் பழனி, காலையில போய் நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு வந்துடுறோம்னு சொல்லிடுறா அப்படின்னோன்னே சொல்லிடுறேனே அப்படின்னு பழனிவேல் சந்தோஷமா சொல்றாரு. ஆனா சக்திவேல் என்னென்ன பேசுற அப்படின்னோன்னே ஏய் சுமாரா, இந்த ஒரு வாட்டி அம்மாக்காக போவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த காலையில வேலையும் பிடியுது. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு பழனிவேலு அக்கா மச்சான் கதிரே எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. இவன் ஏன் இப்படி எல்லாரும் பேரையும் ஏலம் போடுறான் அப்படின்னு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாண்டியன் கேட்குறாரு, ஏய் ஏழை இப்படி கத்திக்கிட்டு இருக்க வீட்டு வாசல்ல நின்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இதை கேட்கறதுக்காக தான் இப்படி கத்திக்கிட்டு கிடந்தியா அப்படின்னு கேட்க சொல்றேன் மாச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு. சாப்பாடா? கத்திரிக்காய் புளிக்குழம்பு அவரைக்காய் அப்படின்னு சொன்னோன்னா அவரைக்காய் கத்திரிக்காவா? அந்த அவரைக்காவை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் போடு, கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கோ பிரியாணி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏய் என்னடா காலையில விடிஞ்சு விடியாதமா வந்துக்கிட்டு சாப்பாடுக்கு லிஸ்ட் போடுறவ அப்படின்னு பாண்டியன் அதட்ட கோமதி டேய் அதெல்லாம் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி ஏன் சித்தப்பா நீங்க எதுவும் பிரியாணி எதுவும் எங்களுக்கு வாங்கி தர போறீங்களா என்ன அப்படின்னு கேட்க நான் ஏன் வாங்கி தரேன், எங்க அக்கா தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்றாரு. நானா செய்ய மாட்டேன்டா, அதான் சொன்னேன்ல இன்னைக்கு புளிக்குழம்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஒருவேளை உங்க அண்ணனுங்க வந்து சாப்பிட்றேனாலும் புளிக்குழம்பு தான்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது அண்ணனுங்க வந்து சாப்பிட்றாங்களா? ஏன்டா வந்ததுல இருந்து உளறிக்கிட்டே இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அக்கா நான் உளறலாம் இல்லை, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு. ஏய் என்ன இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னோடனே அக்கா உங்க அண்ணனுங்க சாப்பிட ஒத்துக்கிட்டாங்க, நீ கூப்பிட்டீல அப்படின்னு சொன்னேன். அதுதான் வரலன்னுடா சொன்னாங்க, எங்கடா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இல்லக்கா அதெல்லாம் அம்மா பேசி சரி கட்டிருச்சு. மத்தியானம் நானு அம்மா அண்ணனுங்க பிள்ளைங்கன்னு எல்லாரும் சாப்பிட வரோம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னதுதான் லேட்டு. என்னடா சொல்ற உண்மையிலேவா, என் அண்ணனுங்க சாப்பிட வராங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாக்கா உண்மைதான்க்கா. ஏய் திருப்பி சொல்லு. அக்கா அண்ணனுங்க ஒத்துக்கிட்டாங்கக்கா, திருப்பி சொல்லு. ஒத்துக்கிட்டாங்கக்கா, வாய் வலிக்குதுக்கா அப்படின்னு இப்பதான் கோமதி நம்புறாங்க. ஐயோ அப்ப போய் கறி வாங்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது பண்ணுமே அது பண்ணுமேன்னு ரொம்ப அவசரமா டக்குன்னு பண்ணணும்னு துடிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் பாண்டியன் என்ன சொல்ல போறாருன்னு அவரை அப்படியே பாக்குறாங்க. ஏங்க வராங்களாங்க உங்களுக்கு அப்படின்னு. ஏடி சாப்பிட வரவங்கள நான் என்னத்த சொல்ல முடியும், வந்துட்டு போட்டோண்டி அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டேங்க. அவங்க சாப்பிடும்போது நீங்களும் இருப்பீங்க. இருக்கேன் அப்ப நீங்க கடைக்கு போயிட்டு மதியானம் சாப்பிட வந்துருங்க, வீட்டுல இருந்தா ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு. என்னது? இல்லைங்க சும்மா சொல்றேன். சொல்லுவ இப்படி வீட்டுல ஒரே ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் சந்தோஷ வாட தெரிஞ்சுது. வராங்கன்ற சந்தோஷத்துல வரவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு கோமதி அவ்வளோ வேகமா பேசிடுறாங்க. பாடுற அவங்க அம்மாக்கு அண்ணன்களை வர்றவங்க சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. ஸோ இவ்வளோ சந்தோஷமா தடப்படலாம் விருந்து செய்யறதுக்கு ஆயத்தமாகுது. உண்மையிலே வராங்களா இல்லை கடைசியில் எதுவும் ட்விஸ்ட் ஆகுதாங்கிறத நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். அப்ப நான் உங்களை நாளைக்கு பார்க்க வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.